நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்தே பார்த்தீங்கன்னா, அரசியல் களம் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா, குறிப்பா எந்தெந்த தொகுதியில யார் யாரெல்லாம் முக்கிய வேட்பாளரா நிக்க போறாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, வட சென்னையில யார் யாரெல்லாம் முக்கிய வேட்பாளரா நிக்க போறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். தமிழ்நாடு மாநிலத்தின் வடசென்னை லோக்சபா தொகுதியானது இந்திய அரசியலில் செல்வாக்கு மிக்க தொகுதியா பார்க்கப்படுது. கடந்த 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் இந்த தொகுதி கடும் போட்டியை சந்திச்சது. இப்ப இருக்கக்கூடிய திமுகவின் வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமி இந்த தேர்தலில் தேமுதிகவின் மோகன்ராஜ் விட கிட்டத்தட்ட 1,50,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. இதை யாராலையும் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பரபரப்பா நாட்களே பேசப்பட்டுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ குறிப்பா 2024 நடக்கக்கூடிய இந்த தேர்தல்ல யார் யாரெல்லாம் முக்கிய வேட்பாளரா நிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ராயபுரம் மனோ, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பால் கனகராஜ், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தற்போது இருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமி இவரு மற்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அமுதினி இவங்கெல்லாம் வேட்பாளர்களா நிக்க போறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் தலைநகரான சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய 3 தொகுதியில வடசென்னை மக்கள் தொகுதிக்குன்னு தனி வரலாறு இருக்குது. அந்த அளவுக்கான ஒரு ஸ்பெஷல் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ஆங்கிலேயர் காலத்துல வடசென்னைக்கு அவங்க வச்ச பேர் என்ன தெரியுமா? பிளாக் சிட்டி. தொழிலாளர்களும் ஏழை எளிய மக்களும் இருக்கிறதால அவங்க அந்த பேர் வச்சாங்க. இப்போ அந்த பேர் மறைஞ்சிருந்தாலும் கூட அப்போது இருந்த அதே நிலைமையே தான் இப்போ நீடிச்சிட்டு இருக்கு. பேர் மட்டும்தான் மறைஞ்சிருக்கு, அடையாளங்கள் எதுவுமே மறையல அப்படின்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதிமுகவும், திமுகவும் பார்த்தீங்கன்னா, வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்காக போயிருந்திருக்காங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேருக்குள்ளேயும் சின்ன வாக்குவாதம் நடந்திருக்கு. நாங்க தான் முன்னாடி வந்தோம். நாங்க தான் முதல்ல வேட்புமனு தாக்கல் செய்வோம்ட்டு திமுக சொல்ல, நாங்க தான் முன்னாடி வந்தோம். நாங்க தான் முதல்ல வேட்புமனு தாக்கல் செய்வோம்ட்டு அதிமுக சொல்ல 2 பேருக்கும் அந்த இடத்துல வாக்குவாதம் நடந்திருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா, இவங்க நல்ல நேரம் பார்த்து வந்தாங்களாம். அதனால அந்த நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாங்க தான் முதல்ல வேட்புமனு தாக்கல் செய்வோம்ட்டு ஒரே பிரச்சனை நடந்திருக்கு. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தலைமை சிசிடிவி கேமராவை நாங்க ஆய்வு செய்வோம். அதன் அடிப்படையில யார் முன்னாடி வந்தீங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில அவங்க யார் முன்னாடி வந்தாங்களோ அவங்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. இதுல பிஜேபியோட பால் கனகராஜ் அவர் பங்குக்கு அவரும் சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க 2 பேருமே இவ்வளவு நேரம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்க எப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு போறது அப்படின்ட்டு அவர் பக்கத்துக்கு அவரும் சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த இடமே கூச்சலும் குழப்பமுமா கொஞ்ச நேரத்துல நடந்திருக்குது. நல்ல நேரம் பார்த்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நேரம் பார்த்து வேட்புமனு தாக்கல் செய்யணும். அதன் அடிப்படையில 2 பேருமே ஆர்குமெண்ட் பண்றதால ஸோ மக்கள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நீங்க நல்ல நேரம் பார்த்து வேட்புமனு தாக்கல் செய்யணும்னு வந்திருக்கீங்க. இதே போல நல்லது செய்யணும் மக்களுக்கு அப்படின்ற எண்ணத்துல வந்தீங்கன்னா யாரா இருந்தாலும் அவங்கள ஏற்றுக்கொள்ள நாங்க தயாரா இருக்கிறோம். தென் சென்னை மத்திய சென்னையை ஒப்பிடும்போது வட சென்னை பின்தங்கி தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் குப்பைகள், கழிவு நீர் கலந்த குடிநீர், சாலைகளை வழிந்தோடும் கழிவுநீர், துர்நாற்றம், ஈக்கள், கொசுக்கள், தமிழகத்தின் மிகப்பெரிய கொடுங்கையூர் குப்பை கிடங்கு இதெல்லாம் வட சென்னையோட அடையாளமா இருக்குது. இந்த அடையாளத்தெல்லாம் யார் மாத்துறது? இந்த அடையாளத்தை யார் மாத்துறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுப்போம்ட்டு மக்கள் சொல்லிட்டு வராங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய எம்பி அவர்களே கலாநிதி வீராசாமி அவர்கள் அவர் சொன்ன வாக்குறுதிகளை பல நிறைவேற்றிருந்தாலும் ஒரு சிலது குறைவுபட்டிருக்கு. இதெல்லாம் அவர் நிறைவேற்றுவார நாங்க எதிர்பார்த்தோம். இதெல்லாம் நிறைவேற்றப்படாமல் இருக்கு. அதனால இனி வரக்கூடிய இந்த தேர்தல்ல இப்போ இருக்கக்கூடிய எம்பியே வந்தாலும் இல்ல வேற யாராவது மாற்றத்தோடு வந்தாலும் அவங்கள வரவேற்க நாங்க தயாரா இருக்கிறோம். ஏன்னா வட சென்னைன்ற ஒரு சில அடையாளங்கள்லாம் மாற்றப்படணும், அதெல்லாம் அழிக்கப்படணும். நாங்களும் முன்னேற்ற பாதையில போகணும். நாங்களும் வளர்ந்தெழுந்த ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம். அது எங்களுக்கும் கிடைக்கணும்ட்டு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ மக்களுடைய தேவைகள், மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் புரிந்து கொண்ட வேட்பாளர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வட சென்னையில கண்டிப்பா முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மக்கள் முன்னாடியே சொல்லி வச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம் இந்த எலெக்ஷன்ல யார் வின் பண்ண போறாங்க, யார் யார் மக்களுக்கு நல்லது செய்ய போறாங்க, அவங்கள மக்கள் நிர்ணயிப்பாங்களா அப்படின்றத நாம இன்னும் கொஞ்ச நாள்லயே எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். வல்லவன் உங்களில் ஒருவன்